ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. 25,00,000 குடும்பங்களுக்கு 2026ல் இலவச கேஸ் இணைப்பு, அதாவது உஜ்வாலா திட்டத்தின் மூலம் ரூ. 300 மானியம், அப்புறம் கேஸ் குழாய், அப்புறம் ரெகுலேட்டர், ஸ்டவ் அண்டு சிலிண்டர், இது அனைத்தும் இலவசமாக கொடுக்க போகிறாங்க. இந்த 25,00,000 குடும்பத்துங்களுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும், இதற்கான தகுதியானவர்கள் யார், என்ன தகவல் கொடுத்துருக்காங்க என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுன்றதையும் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்களும் விண்ணப்பித்து பெற முடியும். இந்த தகவலை ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் முக்கிய அப்டேட்டாக வெளியாகியுள்ளது. மத்திய அரசு இத்திட்டத்தின் கீழ் 25 லட்சம் கூடுதல் இணைப்புகளை வழங்க உத்தரவிட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி நாடாளுமன்ற மக்களவையில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இது பொதுமக்களுக்கு ஒரு குட் நியூஸ்னே என சொல்லலாம். பொதுமக்கள் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தில் இணைவது எப்படி, இத்திட்டத்தின் நன்மைகள் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பதை முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. பிரதமரின் உஜ்வாலா திட்டம். நாட்டில் பல மாநிலங்கள் இப்போது கிராமப்புற மற்றும் பின்தங்கிய ஏழை குடும்பங்களுக்கு சேர்ந்த பெண்களுக்கு எரிபொருள்களான விறகு, சாணத்தையே பயன்படுத்துகின்றன. அதற்கு பதிலாக சுத்தமான எல்பிஜி சமையல் எரிவாயு இணைப்பை வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கியமாக நோக்கமாகும். இத்திட்டம் மே 1, 2016 பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இத்திட்டத்தை செயல்படுத்துகிறது. பிரதமர் உஜ்வாலா திட்டத்தின் முக்கிய நன்மைகள் என்னென்னா, இலவச எல்பிஜி இணைப்பு கிடைக்கும். அதாவது வைப்பு தொகை செலுத்தாமலேயே எல்பிஜி இணைப்பு வழங்கப்படுகிறது. ஒரு எல்பிஜி இணைப்புக்காக சுமார் ரூ. 1,600 14.2 கிலோ சிலிண்டரும் அல்லது 5 கிலோ சிலிண்டரும் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதில் சிலிண்டருக்கான பாதுகாப்பு வைப்பு தொகை, ப்ரெஷர் ரெகுலேட்டர், எல்பிஜி குழாய், கேஸ் சிலிண்டர் அட்டை எல்லாம் இந்த நிதியுதவியின் அடங்கும். PMUYன்னு சொல்லுவாங்க. பயனாளிகளுக்கு முதல் எல்பிஜி நிரப்புதல் முதல் மற்றும் அடுத்த ஹெட் பிளேட் இரண்டாம் இலவசமாக வழங்கப்படும். மானியத் தொகை பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது பயனாளிகள் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னாக்கா மானியமாக ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ரூ. 300 கொடுப்பாங்க. அதுபோல் 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டரும் கொடுக்குறாங்க. 12 சிலிண்டர் ஒரு வருடத்துக்கு கொடுப்பாங்க. தகுதியான நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னாக்கா, பிரதமர் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எல்பிஜி இணைப்பு பெற விண்ணப்பதாரர்கள் பின்வரும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் பெண்ணாக இருக்க வேண்டும். நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா ஆன்லைனில் பெண்ணாக இருந்தாக்கா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் வேறு யாரும் எந்த ஒரு எல்பிஜி இணைப்பும் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, உங்கள் ரேஷன் கார்டு தான் உங்கள் குடும்பம். அந்த ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடாது. அப்போது நீங்கள் புதிதாக இப்போ ரேஷன் கார்டு விண்ணப்பித்து பெற்றிருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது யாரெல்லாம் எஸ்சி, எஸ்டி, பிசி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதிய அண்ணா யோஜனா AAY பயனாளிகளுக்கு இது முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். யோஜனா பயனாளி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகை MBCA பயன்படலாம் சொல்லியிருக்காங்க. தேவையில்லா தேயிலை தோட்டம் மற்றும் முன்னிலை தேயிலை தோட்ட பழங்குடியினர், நிதியுதவியில் வசிகள் மக்கள், நதி தீவில் வசிக்கும் மக்கள் போன்ற பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு தகுதியுடையவர்கள் சொல்லியிருக்காங்க. புலம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு இது உள்ள முக்கியமான அப்டேட்டு. இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இதோட வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. அந்த வெப்சைட் அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கு முன்னதாக தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணப்பதார ஆதார் அட்டை நகல், குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை நகல், ரேஷன் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், ரத்து செய்யப்பட்ட காசோலை இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பேங்க் பாஸ்புக்கே போதும். மத்திய அரசின் லேட்டஸ்ட் முழுமையான தகவல் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தகவல் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, மத்திய பெட்ரோலியம் துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதில். நாடு முழுவதும் ஏழை குடும்பங்கள் சேர்ந்த பெண்களுக்கு வைப்பு தொகை இல்லாமல் எரிவாயு கேஸ், அதாவது எல்பிஜி சிலிண்டர் வழங்கப்படுகிறது. பிரதமரின் உஜ்வாலா திட்டம் எனப்படும் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் மே 2016 தொடங்கப்பட்டது. 1/11/2000 நிலவரப்படி நாடு முழுவதும் இத்திட்டத்தில் 10.33 கோடி இணைப்புகள் உள்ளன. நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை முடிந்தது. நாட்டில் எல்பிஜி சேவை விரிவுபடுத்தும் வகையில் 2025-26 நிதியாண்டில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 25 லட்சம் கூடுதல் எல்பிஜி இணைப்புகளை வழங்க அண்மையில் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இதற்கான தகுதி அளவுகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் என்று கூறப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. இப்போது நவம்பர் மாதம் மழைக்கால கூட்டத்தொடரில் நடந்திருக்கு, குளிர்கால கூட்டத்தொடரில் நடந்திருக்கு. அந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறாங்க. இன்னும் 25 லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலையோ இந்த ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணுன்றதை சொல்லியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். வாங்க எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வெப்சைட் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் அப்ளை. உஜ்வாலா ஸ்கீம், பிரதம மந்திரி உஜ்வாலா
யோஜனா 2.1 சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஹியர் டு அப்ளை நியூ உஜ்வாலா 2.0 கனெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ண பார்க்கலாம். அப்ளை ஃபார் நியூ உஜ்வாலா 2.0 கனெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே நீங்கள் போயிடும். அதற்கு முன்னதாக உஜ்வாலா ஸ்கீமுக்கு என்ன தகுதி, என்ன அடிப்படையில் கொடுக்குறாங்க என்றதை பார்த்துக்குங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்றத பார்த்துங்க. இதற்கான தகுதி என்னன்றதை அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை படிக்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்லேயே கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. தமிழ் லாங்குவேஜ் கிளிக் பண்ணோன்னா தமிழில் மாறிடும். கான்டாக்ட் ஆஸ் அப்புறம் இங்கிலீஷ்னு இருக்கு பாருங்கள், அதில் நான் தமிழ் கொடுத்துட்றேன். உஜ்வாலா 2.0 கீழ் இணைப்பை பெறுவதற்கான தகுதி அளவுகோல்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் உள்ள அதாவது ஓஎம்பிசியில் இருந்து வேறு எல்பிஜி கீழே இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு எல்பிஜி கனெக்ஷனும் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. பின்வரும் வகுப்பினர் சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெண்கள், எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி அது சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவையான ஆவணங்கள் என்ன அது சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அறிந்து கொள்ளும் கேஒய்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. வாடிக்கையாளர் கேஒய்சி, விண்ணப்பதாரர் அருகில் உள்ள ஆதார் கார்டில் கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸ்ஸு, ரேஷன் கார்டு எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும். அதில் வந்து இண்டியன் கேஸு, பாரத் கேஸு, ஹெச்பி கேஸுன்னு 3 கனெக்ஷன் இருக்குது. ஒரு எதனா ஒன்றுங்க கிளிக் ஹியர் டு அப்ளை கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இதில் நீங்கள் எந்த கேஸ் கனெக்ஷன் அப்ரோச் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு போயிட்டு அப்ரோச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம். நான் ஹெச்பி கேஸ் கனெக்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஹெச்பி கேஸ் கனெக்ஷனில் நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரெஜிஸ்டர் கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். உஜ்வாலா பெனிஃபிஷியரி கனெக்ஷனா இல்லைனா நீங்கள் டைரக்ட் கனெக்ஷனாக கேட்குறாங்க. நான் உஜ்வாலா பெனிஃபிஷியரி கனெக்ஷன் கொடுக்குறேன். நியூ யூஸரு அதில் ஆல்ரெடி இருக்கிற யூஸராக கேட்குறாங்க. நான் நியூ யூஸர்னு கொடுத்துருக்கேன். ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட்டுன்னு கிளிக் பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் நேம் வந்து கேட்பாங்க. எந்த கேஸ் ஏஜென்சிப்பு அது செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த கேஸ் ஏஜென்சிப்புக்கு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்கள் கேஸ் ஏஜென்சிப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர், அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்கும். 12 டிஜிட் ஆதார் நம்பரை கிளியராக டைப் பண்ணுங்கள். யுவர் டீட்டெயில் இருக்கும். உங்கள் நேமு, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, என்ன கேஸ்ட் அதுன்றத கேட்டிருப்பாங்க. பர்சனல் டீட்டெயிலில் ரேஷன் கார்டு டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. ரேஷன் கார்டு டீட்டெயிலில் யுவர் டீட்டெயிலுக்கு அடுத்து ரேஷன் கார்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ ரேஷன் கார்டு நம்பர் எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்ஷன் எந்த அட்ரஸுக்கு வேணுமோ அந்த அட்ரஸை கொடுத்துங்க. ரூரலாக அர்பனான்றதை செலக்ட் பண்ணிங்க. அதில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயிலும் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஸ்டார் கொடுத்துருக்க இடத்த எல்லாமே ஃபில் பண்ணணும். எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. சப் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்டு, எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் ஆதார் லிங்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஆதார் லிங்க்கை அந்த ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்தாலே போதும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் எனக்கு இருக்குது சார், ஆதார் லிங்க் ஆகிருக்கு சார், நான் இப்போ ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். எல்பிஜி கனெக்ஷன் என்ன வேணும், 14.2 கேஜியில் வேணுமா அப்படின்னு இருக்காங்க. 5 கேஜியில் வேணுமா, 5 கேஜி பிலோ இருக்குது அது வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வீட்டு யூஸுக்கு வந்து 14.5 கேஜி தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து ஆதார் கார்டு வச்சு உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயிலை அப்டேட் பண்ணிங்க. யூடிஐ நம்பர் வந்து ஆதார் வந்து அப்லோட் பண்ண ஃபோட்டோ காப்பி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். லெஸ் தென் 50 கேபி ஜேபேக் ஃபார்மேட்டில் இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் நீங்கள் ஆதார் கார்டே அப்ளோட் பண்ணலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 50 கேபிக்குள்ளே இருக்கணுன்றாங்க. ரேஷன் கார்டு அண்ட் ஃபேமிலி கார்டுக்கான அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து சார் ரேஷன் கார்டில் இருக்கிறத டீட்டெயிலை அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் டீட்டெயில் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும். இப்போ என் ரேஷன் கார்டில் 3 பேர் தான், நானும் என் ஒய்ஃபு குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா அவங்க 3 பேர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அந்த டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. ஆட் மெம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு அக்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் ஹியர் டு அக்செப்ட் கொடுத்தோன்னே சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகி ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வரும். நீங்கள் அந்த ஏஜென்சிப்புக்கு எடுத்து போய் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து போய் கொடுக்கணும். அவங்க சீல் பண்ணி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான். இதன் மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான் இது. ஹெச்பி கேஸு
அதே தான் பாரத்துக்கும் இந்தியன் கேஸுக்கும் இந்த ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.